உன்னை கிறிஸ்தவ மதத்திலிருந்து ரட்சிக்க விரும்புகிறான். பவுல் ரட்சிக்கப்பட்டானா பவுல் எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டான்? பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொன்னான். பவுல் உங்களை மாதிரி கஞ்சா அடிச்சானா, வாட்டர் அடிச்சானா, இல்லாட்டி ஏதாவது ப்ராஸ்டியூட்ட போனானா, என்ன பண்ணான்? பவுல் சொல்றான், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் சொல்றான். ஒரு நியாயப்பிரமாணம் ஒரு மேட்டர் சொல்லிச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன், கண்டிப்பா செஞ்சிருவேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பரிசுத்த கோட்ல பரிசுத்தமா வாழ்ந்தவர். சோ தேவன் அவனை ரட்சித்தார்னா எதுல இருந்து ரட்சித்தார்? யூத மதத்திலிருந்து அவனை செஞ்சாரு, ரட்சித்தார். அந்த மதத்திலிருந்து உன்னை என்ன செய்ய விரும்புறாரு? ரட்சிக்க விரும்புறார். ஆனா அதுதான் நமக்கு பெரிய கஷ்டம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பவுல் என்ன நினைச்சிட்டு இருந்தான், அவன் தான் உள்ள மற்றவன் எல்லாம் வெளியில அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கு என்ன தெரியாம போயிடுச்சு, அவன் தான் வெளியில மற்றவன் எல்லாம் உள்ள. மதம் பிடிச்சா நிறைய டேமேஜ் உண்டாகும்.